ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் வந்து ஒரு 2 நாளாக இருந்தது. ஸோ இதனால் வந்து யாராலையும் வந்து கிளைம் வந்து பண்ண முடியல. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அன்லாக் ஆனதுக்கப்புறமும் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு அண்டர் மெயின்டெனன்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்டில் ஒரு எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அது வந்து சரியாயிருச்சு. பேசிக் டீட்டெயில் மாடிஃபிகேஷனில் வந்து நம்மளோட பேசிக் டீட்டெயிலை வந்து சரி பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எல்லாருக்குமே வந்து தெரியுது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வீடியோ பண்ணலை. ஸோ இப்போ வந்து அதில் ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் ஆப்ஷனில் நம்ம பேசிக் டீட்டெயிலை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு ஆல்ரெடி வந்து லிங்க் ஆகி கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது. எனக்குலாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆதார் ஆல்ரெடி ஷீடட் அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நேம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்போம். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த அந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிறது மாதிரி இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஆதார் கார்டு ஷீடட் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க எல்லாருமே வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ இந்த அண்டர் மெயின்டெனன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ 2 நாளாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஆதார் கார்டு ஆல்ரெடி ஷீடட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இப்போ வரலை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கான இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து செக் பண்ணுங்கள். அதாவது யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து பேசிக் டீட்டெயில் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற இப்போ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஆதார் ஷீடட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆச்சுதோ அவங்க வந்து இதை செக் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுதா என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம்ல கரெக்ஷன் இருக்கும். பட் ஆல்ரெடி ஆதார் கார்டு வந்து லிங்க்டும் ஆயிருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து கொடுத்துருக்கிற அப்டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா ஆதார் கார்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பேசிக் டீட்டெயிலை நீங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். உங்களோட ஆதார் கார்டில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ அதே மாதிரி இதில் நேமை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயருக்கு வந்து ரிக்வஸ்ட் போகும். ஸோ அதுக்கு அடுத்தது உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ரிக்வஸ்ட் போகும். 2 பேரும் அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன்ல உள்ள இந்த பேசிக் நேம் வந்து கரெக்டாக மாறிடும் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஸோ இது வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. ஸோ 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சியில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு இதை வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி லிங்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு நேம் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட யூஏஎன்ல ஒரு நேம் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் வந்து மிஸ்மேட்சாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பேங்க்ல வந்து நேமை மாற்றிட்டு மறுபடியும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி அதே பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் அதே பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணால் உங்களுக்கு லிங்க் ஆகாது. ஆல்ரெடி ஒன்ஸ் லிங்க் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் என்ன கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி மறுபடியும் நீங்கள் அதே அக்கௌண்ட் நம்பர் அதே ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த நம்பர் வந்து உள்ள லிங்க்டு ஆயிருச்சுன்னு தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க்ல வந்து என்ன நேம் எதுவுமே கரெக்ஷன் பண்ண தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட நேம் இதில் கரெக்டாக இருக்கா, இதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டில் இருக்குதா, உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிருச்சா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்னா வந்து நேம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ள வந்து லிங்க் ஆகும். ஸோ அது வந்து லிங்க் ஆகாது. மற்றபடி பேங்கை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நேம் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் பேங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ள வந்து ஆட் பண்ணும்போது ஆட் ஆகும். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு இப்போ நிறையா பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. பர்டிகுலராக ஒரு 6 பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து இப்போ வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. அந்த 6 பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பட் ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். சேம் அக்கௌண்ட் நம்பர், சேம்
ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் லிங்க் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான தகவல் தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு ஆல்ரெடி உள்ள லிங்காகவே வெரிஃபைட் ஆயிருந்து அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து லிங்க் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட ஆதார் கார்டில் உள்ள நேமை வந்து உங்களோட யூஎனில் இருக்கிற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிடுங்க. ஸோ அது மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெண்டும் வெரிஃபைட் ஆகும். மறுபடியும் நீங்கள் லிங்க் பண்ண தேவை இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மேனேஜ் ஆப்ஷனில் பேசிக் டீட்டெயிலை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட யூஎனில் உள்ள நேமை வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த மாதிரி கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தரோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணவே முடியாது. உங்களோட பிஎஃப் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணால் மட்டும்தான் இதை சேஞ்சஸ் பண்ண முடியும். ஆன்லைன்லேயும் சரி வேற எந்த ஆப்ஷனுமே இதில் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சொன்ன இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.